ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து லைக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பேட்டில் டு தி ஹெவனில் வந்து எபிசோட் 14 தான். அதுக்கு முன்னாடி வந்து போன சீனில் என்ன நினச்சிங்கிறதும் சின்ன கிளாஸ் காட்டுறாங்க. போன சீனில் வந்து அந்த வயசானவர் வந்து ஹீரோட போய் கேட்டிருப்பான். அதில் வர முடியுது. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த வயசானவர் அவரோட பவர் அன்லீஷ் பண்ணிட்டு அவர் வெளியே வந்து நிற்கிறார். எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பேச்சு மாரி இப்படி பண்ணிட்டு இருப்படா, சொன்னால் புரியாதா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி மிஸ்டர் எனக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படுதுன்னா அவர் பவர் ரிலீஸ் பண்ணுவோமே ஹீரோவுக்கு தெரிஞ்சது. கண்டிப்பாக இவர் வந்து 7th லெவலில் தான் இருக்கார். நான் பவரை சப்ரஸ் பண்ணி வச்சிருக்காரு. இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு எனக்கு இந்த மேப் தேவைப்படுது, முக்கியமான விஷயம். அப்படி தர முடியாதுன்னா என்னடா பண்ணுவேன்? நீங்கள் தர முடியாதுன்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி நானே எடுத்துகிட்டு இங்கேருந்து போய் தப்பிச்சு போயிடுவேன் அப்படின்னு போவோம். இவர் ஒரு தட்டுவார் பாருங்க, காலை சொட்டு நேரம் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி மிஸ்டாக சூழ ஹீரோவோட ஸ்பீட்லாம் கம்மியாக இதை பார்த்தோன்னா என்ன ஒரு பவராக கண்டிப்பாக இங்கே நான் தப்பிச்சாகணும் அப்படின்ட்டு. ஆனால் அவன் கத்தி எடுத்துக்கிறான். அவர் ஐஸ் நீல்ஸ் யூஸ் பண்ண தலைவனை தடுக்கிறான். இருந்தாலும் அவன் வெப்பனை வந்து ஃப்ரீஸ் ஆகுது. அவன் ஃபயர் வச்சு ஃப்ரீஸ் அன்லாக் பண்ணிட்டு அவர் ஒரு அடிக்க அவன் வெளியே வந்து விழுந்துடுறாங்க. நெக்ஸ்ட் சீன் அவரும் வெளியே வந்துட்டு நான் எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு இன்விசிபிள் ஷீல்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் ஹீரோ வந்து இன்னும் அதை நோட்டீஸ் பண்ணல. ஸோ அவரும் வெளியே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் நீ எவ்வளோ தைரியம் தான் என்னையே இது பண்ணுவேன் அப்படின்ட்டு அவர் நீதி வச்சு அட்டாக் பண்ணால் ஹீரோ வந்து அடி வாங்கினான். பட் இருந்தாலும் என்ன சொல்கிற தடுத்துறான். அவன் விழுந்து திரும்ப எந்திரிச்சா இவருக்கா வந்து ஒரே ஷாக், எப்படி அவன் அட்டாக் வாங்கி எந்திரிக்கான், பரவாயில்ல உனக்கு ஏதோ கேப்பபிள் இருக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி நான் உன்னை கொல்ற போகிறேன்டா அப்படின்ட்டு அவன் மொத்த இதை சூஸ் பண்ண தலைவன் டிவோ விங்ஸை வச்சு தப்பிச்சு மேலே வந்து அவரே ஒரு அட்டாக் பண்ண வந்துட்டான். அதை பார்த்தோன்னே அவரும் அந்த வெப்பனை தடுத்துக்கிட்டு இருக்க, பரவாயில்ல இவங்கள்ட்ட ஸ்கில்ஃபுல்லாக இருக்கான் அப்படிங்கிறான். அவனும் டிவோ விங்ஸை யூஸ் பண்ணி மேலே பறக்க, பரவாயில்லையே இவன்ட்டு இந்த விங்ஸ்லாம் இருக்கா, பரவாயில்ல நல்ல ஸ்கில்லாக தான் இருக்கான்றான். ஹீரோவும் மேலே இந்த ஷீல்டு ட்ராக் பண்ண அதுக்காக ஒன்றுமே ஆகலை. இவரும் சொல்லிகிட்டே இருக்கார், 2 ஷீல்டு போட்டுச்சுக்கேன்டா, உன்னால் இங்கே தான் தப்பிக்கவே முடியாது, இன்றைக்கி நீ சாவறதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு அவன் ஹீரோவும் சொல்கிறான். கண்டிப்பாக அந்த இடத்துல நான் நீங்கள் சாக மாட்டேன், எனக்கு தெரியும் இங்கேருந்து நான் ட்ராப் ஆகிட்டு ஆனால் இருந்தாலும் இதை நான் அப்படியே விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து பேசிகிட்டு உடனே இவரும் சொல்கிறார், நீ என்கிட்ட தோக்கடிக்க முடியும் நினைக்கிறியாடா, ஏன் முடியாதா அப்படின்ட்டு. தலைவனா அவனுக்குள்ள ஒரு ஒயிட் ஃப்ளேம் மாஸ்டரோட இதை யூஸ் பண்ண, இதை பார்த்துக்கிறோம் என்ன அது பவர், இது என்ன டெக்னிக்கா அப்படின்ட்டு அவரும் அவரோட 2 பவர் யூஸ் பண்ணி இன்றைக்கி நான் அவனை கொல்ல போகிறேன்னு அவர் வெப்பன் எடுத்துகிட்டு வர உடனே ஹீரோவும் அவனோட ஃபுல் ஃபோர்ஸில் ஃபயரை கேதர் பண்ணிட்டு அடிப்பான் பாருங்க. அவனுக்கு வர ஃபோர்ஸ் பயங்கரமாக, என்னடா அது சோல் பவர்னு யோசிக்க பின்னாடி மாஸ்டர் சோல் பவர் கொடுத்துட்டு போய் காட்டுங்க. இவன் எப்படி அதுக்குள்ளே இவ்வளோ ஸ்ட்ராங்காடா, இன்றைக்கி நான் இந்த இடத்துல உனக்கு கொல்றேன்டா அப்படின்ட்டு அவர் ஃபுல் பவரை அன்லீஷ் பண்ணிட்டு உடனே ஒரு ஐஸ் சூறாவளி மாதிரி ஒரு மிஸ்டர் சூறாவளி உருவாக்காரு பாருங்க. அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். உடனே ஹீரோவோட பாடியை வந்து மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு எடுப்பார் பாருங்க. கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அவரும் ஒரு ஃபயரை வச்சுட்டு வருவாருங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இருக்க உடனே வந்து அவரும் ரெடி ஆகிடுவார். அங்கே இருக்கிற சூறாவளி ரொம்ப பெருசாக அதுக்குள்ளேருந்து அவனை நான் இன்றைக்கி இதே இடத்துல கொல்றடான்ட்டு அவர் பவரை தாறுமாறாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஸோ ஒரு கட்டத்தில் ஹீரோவும் அந்த சூழலுக்குள்ளே வந்து போயிடுறான். மாஸ்டர் வந்து ஒரு உடம்பு கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அது உள்ளே பார்த்தினா அவரும் ஒரு ஃப்ளேமை வச்சு சுற்றி அந்த சூழலை பிரேக் பண்ண ட்ரை பண்ண ஒரு கட்டத்தில் அது பிரேக் ஆகி அவரை ஃபுல்லாக ஐஸால் நிரம்பிடுச்சு. மேலே இருக்கிற ஷீல்டும் பவர் தாங்க முடியாமல் சல்லி உடஞ்சிடுங்க. இவனும் சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் இந்த வேலையை எடுத்துகிட்டு போக விரும்பலை, பட் இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னா அவரும் பேச ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பாக சரி, உனக்குள்ளே இந்தளவுக்கு கேப்பபிள் இருக்குன்னு எதிர்பார்க்கல, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அந்த ஃப்ளேமை கண்டுபிடிக்கூட ஹெல்ப் பண்ணுறேன், மற்ற ஃபேக்மெண்ட்ஸை தரேன் அப்படின்னா சரி ஓகே, உங்களை எப்படி நான் நம்புறது, திரும்ப நான் அட்டாக் பண்ணிங்கன்னா இது வந்து நான் வாக்க தரேன், கண்டிப்பாக உன்னை திரும்ப அட்டாக் பண்ணேன், முதல்ல என்ன இந்த ஐஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணி விடு, நான் உனக்கு ஃபேவர் பண்ணுறேன் அப்படின்னா சரி ஓகே உங்களை நம்பி நான் இது பண்ணுறேன், திரும்ப ட்ராப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஹீரோவும் அந்த ஐஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ண ட்ரை பண்ண அவரும் வெளியே வந்துட்டு இந்த 2 வருஷத்தில் எனக்கு யாருமே சப்ரஸ் பண்ணதில்லை தெரியுமாடா, பரவாயில்ல உனக்குள்ள இவ்வளோ பவர் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு. சரி வா உள்ளே வந்து கொஞ்சம் பேசணும், இது வந்து என்ன இடம் தெரியுமா, மேப் செல் பண்ணுறது தான், என் பேர் வந்து ஹாய் போடியாங் அப்படிங்கிறாங்க, எனக்கு இன்னொரு பேர் இருக்குடா அதுதான் ஐஸ் எம்பரர் அப்படின்னு. ஹீரோலாம் ஷாக் ஆகிறான். ஐஸ் எம்பரர் வந்து இங்கே என்ன பண்ணிருக்காருன்னு யோசிச்சுட்ருக்கேன். நான் ஏன் இங்கே இருக்குன்னு தானே யோசிக்கிறேன். இங்கே நான் வந்து இந்த டெசர்ட்டோட குயின் மெடிசாவை கொள்றதுக்காக தான் தேடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் முன்னாடி நானும் அவ்வளோ சண்டை போடுற 2 வருஷம் அவ்வளோ என் மேலே ஒரு கர்ஸ் பண்ணி என்னோடய பவரை சீல் பண்ணி வச்சுட்டா. பாதி பவரில் தான் இப்போ நான் இருக்கேன். கண்டிப்பாக அவளை பிடிச்சி நான் கொல்லணும்னு தானே அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கேன். 2 வருஷமாக அங்கே இருக்கேன். இதை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். உனக்கு அந்த ஃப்ளேம் தானே தேவை, அதை கண்டுபிடிக்க நான் உனக்கு ஃபேவர் பண்ணுறேன். அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். இந்த சீலை உடக்கே ஒரு 6 டயர் பில்லை வந்து நீ ரிஃபைன் தரணுன்னே ஹீரோலாம் ஷாக் ஆகிறான். 6 டயர் பில்லான்ட்டு உடனே மாஸ்டர் இது வந்து கொடுக்குற வந்து பில்லுக்கு ஒர்த்து தான், பிரச்சனை இல்லை, நீ வந்து அந்த அவரோட அக்ரிமெண்ட்டை வந்து நீ ஏற்றுக்க அப்படின்னு மாஸ்டரும் பேசிக்கிட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீன்லேயே அவர் வந்து அந்த மேப்போட எல்லா ஃபேக்ரெண்ட்டும் கொடுத்துறாரு. இந்த மார்க் பண்ணுற 3 இடத்துல தான் இந்த ஃப்ளேம் வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நான் நிறைய இடத்த சுற்றிருக்கேன், கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல தான் இருக்கணுன்னே. சரி ஓகே அப்படின்னா சரி ஓகே நீ என்ன பண்ணுற அப்படின்னா எனக்கு அந்த பில்லை மட்டும் ரிஃபைன் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா உனக்கு நான் வருங்காலத்தில் வந்து நிறைய ஃபேவர்ஸும் பண்ணுறேன், ப்ளஸ் அது இல்லாமல் வந்து அந்த ஆப்டைன் பண்ணுறது எங்கே இருக்கும், எப்படி எந்த டேரக்ஷனில் போடணும் நான் எல்லாமே உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. ஸோ ஹீரோவும் வந்து அந்த வந்து அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் வந்து எனக்கு ஒன்று மட்டும் தான் புரியல, இந்த சின்ன ஏஜில் வந்து நீ ஏன் வந்து இதை வந்து தேடி போயிட்டுருக்க, உனக்கு வந்து இன்னும் நிறையவே டைம் இருக்கே அப்படின்னு பேசும்போது இல்லை எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பர்சனலான விஷயம் அதுக்காக தேடி போகிறேன் அப்படின்னும் போதே இந்த எபிசோடு வந்து முடியுது.
ஸோ வந்து எபிசோட் 14 வந்து முடிஞ்சுங்க. ஸோ எபிசோடு வந்து 15 அந்த பில் அவர் ஏன் கேட்குறான்னா, அந்த பில் ஸ்பிரிச்சுவல் ரெக்கவரி பர்பிள் பில். அந்த பில் இது பண்ணால் மெடிசா போட்ட சீலை உடச்சி அவரோட பவரை வந்து அவர் திரும்ப கெயின் பண்ணலாம். அதுக்காக தான் ஹீரோட்டு வந்து அந்த பில்லை கேட்குறான். ஹீரோவும் அந்த பில்லை ரிஃபைன் பண்ணி கொடுப்பான். அந்த சீன்லாம் அதில் காட்ட மாட்டாங்க, நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் சீன் 15 எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் வந்து அவனோட வெப்பன் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான் அந்த ஹீட்டான தூக்கில். அவனும் 10 நாள் ட்ராவல் பண்ணி அந்த ஃப்ளேமை தேடி போயிட்டுருக்கான். இவர் சொல்லிட்டு இருக்கான், கண்டிப்பாக ஒரு இந்த மாதிரி வந்து 10 நாளாக தேடிட்டு இருக்க மாஸ்டர், அவர் நம்மளை ஏமாத்திட்டாரா அப்படின்னு மாதிரி கேட்டு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த இடம் எவ்வளோ ஹீட்டாக இருக்குது, இந்த இடத்துல மட்டும் நீ ஃபயர் எனர்ஜி அப்சர்வ் பண்ணால் அது பயங்கரமாக இருக்குண்டா, நான் அதை உன் விங்ஸில் போட்டேன்னு வச்சுக்கேன், உன்னோட விங்ஸ் வந்து ஏற்கனவே இதோட பவராகும் அப்படின்னா, ஆனால் கொஞ்சம் வலிக்கணும், பரவாயில்ல மாஸ்டர் நான் தாங்கிக்கிறேன். அவனும் மண்ணுக்குள்ளே மூஞ்ச விட்டுருக்க மாஸ்டரும் அந்த ஃப்ளேம் எனர்ஜி அந்த லிக்யூட் வந்து அவனோட விங்ஸில் ஊற்றுவார் பாருங்க, அவனா எரியுதுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒருத்தன் வந்து முடியாமல் தப்பி தவறி வந்துட்டு இருக்க, ஹீரோவும் அந்த இடத்துல பவர் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அவன் மேலே தடுத்து அந்த வந்தவன் வந்து அடிபட்டு போய் வீழ்ந்துட்டாங்க. அதுலேயே அவனுக்கு அடிப்பட்டு உடனே ஹீரோவும் தண்ணி பாட்டில் தூக்கி போயிட்டே தண்ணி குடிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறான். இந்தமாரி தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டா, இந்தமாரி எங்கள் ஸ்டான் குரூப்பை வந்து அவங்க அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, என் ஸ்டான் குரூப்பா அவங்க பேர் என்னன்னா ஸ்டான் மெட்டல் குரூப்னா, ஸ்டான் மெட்டல் குரூப்பா எங்கேயோ கேள்விப்பட்டு அப்படின்ட்டு இந்தமாரி உங்களோட லீடர்ஸ் யாருன்னா அவங்க 2 பேரும் அவங்க அண்ணனுக்கு தான் இவங்க லீடர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டான் மெட்டல் குரூப்பும் வந்து ஒரு கேங் கிட்ட மாட்டிருக்கு. இந்த கேங்காக ஒரு ஸ்னேக் மேனை வந்து பிடிச்சி டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இது கண்டிப்பாக தான்டா நான் பெட்டாக சூஸ் பண்ண போகிறேன்ட்டு. இது வந்து சாண்ட் மெட்டல் கேங்கு, இது இன்னொரு கேங்கை சேர்ந்தவங்க. அவனை சொல்லிட்டு இருக்கான், பரவாயில்ல ரொம்ப அழகாக இருக்கே, இந்த மாதிரி சாண்ட் மெட்டல் கேங்கை சேர்ந்த பொண்ணுலாம் அவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியலையேன்ட்டு அவனை அந்த பெட்டை ஏவி விடுவாங்க பாருங்கள். அந்த பெட்டும் அவனை அடிக்க வர அது டீலும் நம்ம ஹீரோ வந்து நடுவில் அந்த பெட்டை கொண்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே யாரா நீ இங்கேயாண்டா வந்திருக்கேன், ஹீரோவும் தலைவனை மாசாக இருந்து யாரா அந்தாண்டான்னு போய் ஒரு அடிமா பாருங்க. அவெல்லாம் வந்து மிரண்டுறானுங்க. ஒவ்வொருத்தனையும் அந்த அடித்து போட நெக்ஸ்ட் இவங்களாம் யோசிக்கிறாங்க, இப்போ என்ன இவ்வளோ ஆர்கண்ட்டாக இருக்கான், கண்டிப்பாக நம்ம கூட ஃபைட் பண்ண கூட யோசிக்கும் போதே ஹெல்ப் கேட்டனா வந்து விழுறான். ஏங்க எப்படி அவங்கள அடிச்சு போட்டீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்கும்போதே நெக்ஸ்ட் சீனில் வந்து பேசிட்டு போயிட்டுருக்காங்க. எங்கே போயிட்டுருக்காங்க அப்படின்னு டெசர்ட் மெட்டல் கேங்கோட அந்த ஹெட் கிட்ட தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணை பிடிச்சி ஒரு கடைக்காரனும் புள்ளி பண்ணிட்டு இருக்கு. அந்த பொண்ணு அந்த சாப்பாடை எடுத்துருக்குது, அதை பிடிச்சி அவன் அடிக்கிறான். ஸோ ஹீரோவும் போயிட்டு இந்தாடா அவனுக்கு காசு தரேன்டா, தேவையில்லாம அந்த பொண்ணு அடிக்கிற வேலை வச்சு ஆடான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட காசு தூக்கி போடுறான். அவனும் சரி ஓகேன்ட்டு போயிடறான். ஹீரோவும் அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. உடனே இந்த பொண்ணுன்னு சொல்ல ஆரம்பிக்குது, இவள் வந்து ஒரு ஸ்னேக் மேனுக்கும் ஒரு மனுஷனுக்கும் பிறந்த பொண்ணு, ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் ஸ்னேக் மேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாரும் எவ்வளோ இப்படி தான் நடத்துவாங்க கேவலமா அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. உடனே அந்த பொண்ணோட ஸ்கின்லேயும் அந்த ஸ்னேக்கோட உருவம் வந்து தெரிய ஆரம்பிக்க. அவனும் பயந்து போயிடறா. உடனே ஹீரோ வந்துட்டு ஏன் பயப்படுற ஒன்றும் இல்லைன்ட்டு அவனோட கையை வலிக்கு வா இது ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொண்ணு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது, யாருமே அதை பார்த்து இப்படி சொன்னதில்லை அப்படின்ற மாதிரி மனசில் நினைக்குது. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து போயிட்டுருக்கான். ஹீரோ போயிட்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்து பிரச்சனை மாட்டிக்கிட்டீங்களாமே அப்படின்னு அந்த பொண்ணுங்க கேட்டுருங்க. ஆமாம் அந்த பின்னாடி இருக்கிறது தான் வந்து என்னை காப்பாற்றினார், அவர் வந்து நம்ம லீடர்ஸை பார்க்கணுன்னாரு, அதனால் கூட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்ட்டு பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்லேயே ஹெட் குவார்ட்டர்ஸ் போக அங்கே ஒரு கதை இருக்குது. அதுக்குள்ளே ஹீரோவும் போய் திறந்து பார்க்க அவங்க அண்ணன் இல்லை பார்த்தோன்னே அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகிடும். அவனும் கட்டி பிடிச்சி வந்து பாசமான புரிஞ்சிட்ருக்கேன், நீ எப்படி இருக்கலேன்னு கண்டிப்பாக நீ வந்து பெரிய ஆளாக வந்துட்டுருக்கேன்னு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் வந்து டியாங் அவனு டிங்கு அவர் பார்த்தோன்னே அவங்க 3 பர்சன் பேசி சிரிச்சுக்கிறாங்க, கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம குடிக்கிறோண்டான்ட்டு. நெக்ஸ்ட் சீனில் அவங்க 3 பேர் குடிச்சிக்கிட்டு இருக்க அந்த ஸ்னேக் மேன் பொண்ணை வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்கு. உடனே அவர் சொல்லிட்டு இருக்காரு, இந்த பொண்ணு ஹியூமனுக்கும் ஸ்னேக் மேனுக்கும் பிறந்த பொண்ணு, இப்போ அவன் வந்து ரொம்ப லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அதனால தான் நான் வந்து இவ்வளோ வேலைக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த மாதிரி லைஃப்பை வந்து உனக்காக வாழு, யாருக்காகவும் வாழாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு பேர் வந்து குவிங்லிங், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சீனில் பேசிட்டு இருக்காங்க, நான் வந்து அந்த பொண்ணை சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். இவங்களும் கேட்டுருக்காங்க, நீ எதுக்காக இங்கே வந்து கேட்டால், நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெவன்லி ஃப்ளேமை தேடி தான் வந்தேன், அதனோட இடம் எனக்கு சரியாக தெரியல, அதை வந்து இது பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னா. இந்த பிரதர்ஸும் பேசுகிறாங்க அவன் பழைய கதைலாம், முன்னாடிலாம் வந்து உனக்கு பிரச்சனை இருந்துச்சு, பரவாயில்ல இப்போ அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு போல, உனக்கு கல்டிவேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, இப்போ வந்து டூஷியோட செகண்ட் லெவலில் இருக்க, நீ ரொம்ப பெரிய விஷயம் தான்டா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து வேணா எங்கள் கேங்கில் சேர்ந்துக்கோ, 3rd லீடராக வந்து நீ இருக்கிறியா அப்படின்னு. ஹீரோவும் வந்து இப்போதைக்கு எனக்கு அது இன்ட்ரெஸ்ட்டில், எனக்கு வந்து 3 years அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சீன்லேயே வந்து 2 பேர் பேசிட்டு இந்த மாதிரி வந்து உனக்கு கேங்கில் சேர்த்துக்கணும்னா உனக்கு சின்ன டெஸ்ட்டு எல்லாருமே உனக்கு ஸ்ட்ரென்த்தை நிரூபிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சொல்கிறான். உடனே வந்து 2 பேர் குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு அந்த ஹெவன்லி ஃப்ளேம் எங்கே இருக்குன்னு தெரில, நீங்கள் வந்து தயவு செஞ்சு எனக்கு கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்கள் பிரதர்ஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கேட்குறான். அவங்களும் இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். சரி ஓகே, வீட்டில் வந்து அப்பாலாம் எப்படி இருக்காரு தெரியுமானா, அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இந்த மாதிரி மேப்பை காமிச்சிட்டு இந்த 3 இடத்துல இருக்க தான் வாய்ப்பு இருக்குது, ஆனால் இந்த இடம் எப்படி போகிறதுன்னு கூட எனக்கு தெரில, நீங்கள் வந்து உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே யாராவது கைடு மாதிரி அனுப்புகிறோம், அப்படின்னா நானே கூட வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரி அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சின்ன ஃபைட் போட்டு பார்த்துக்கலாம்டா அப்படின்னு பேசிகிட்டே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அவங்க லின் பிரதர் 2 பேரும் மாற்றி சண்டை போட எல்லாம் வெளியே ட்ரைனிங் கிரவுண்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே லின் பிரதரோட ஸ்பீடை பார்த்து ஷாக்கர். அவரும் ஒரு வெப்பனை தட்டிக்க, ஹீரோவும் அவன் வெப்பனை வச்சு பிளாக் பண்ணுறான். ஆனால் ஹீரோவோட வெப்பனாக பறந்து போய் விடுது. 2 பேர் வந்து மாற்றி அட்டாக் பண்ணிக்க, ஹீரோவும் அவனோட வேனிஷிங் ஸ்டெப்ஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ 2 பேரும் மாற்றி அடிப்போம். ஒரு கட்டத்தில் 2 பேரும் பிளாக் பண்ணிடுறாங்க. லின்னும் சொல்கிறான், பரவாயில்லடா உன்னோட பவர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு,
லின் பிரதர்னு சொல்கிறாரு. இந்தமாரி உன்னோட பவர் இந்த அளவுக்கு அதிகமாக தெரியல, எல்லாருக்கும் சரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இவன் தான் நம்ம 3rd லீடர் ஆக போகிறான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே எல்லோரும் சந்தோஷம். திடீர்னு அந்த பொண்ணோட கண்ணில் வந்து ஏதோ ஒரு 3 சிம்பிள் தெரியுற மாதிரி காமிச்சு இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோவுக்கு வந்து லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்டை வந்து சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே கைஸ், பை பை.